மாணவராக இருந்த காலத்திலேயே மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனடியாக முன்வந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் முன்னோடியாக விளங்குவார்கள். அதுபோல இப்பொழுது நமது தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நம்முடைய ஆதரவை தேடி வந்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சாலியர் சமுதாய மக்களின் ஆதரவும் ஆசையும் அவருக்கு எங்களுடைய 5 சாலியர் சமூகத்தின் சார்பாக முன்னாடியை அவரோடு எங்களுடைய சாலியர் சமுதாயத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆதரவு சாமி அவர்களுக்கு முழுமையாக உறுதி என்று சொல்லி ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணா 4 சேலை உற்பத்தி பண்ணலாம். மொத்த கூலி 75 ரூபாய் கொடுத்தாங்க. இதுல 10 வருஷத்துக்கு இது எல்லாம் போக எங்களுக்கு 41 ரூபாய் கூலி கிடைக்குது. இதுல 4 சேலை மேக்சிமம் எங்களால உற்பத்தி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு 200 ரூபாய் வச்சுட்டு குடும்பத்தை இது பண்ணிக்கிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில மறுபடியும் நாங்க காலத்தை மாற்றுவோம் சொல்லிட்டு அவங்க காடாகத்தையும் இந்த மாதிரி சீருடையத்தையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வீட்டுக்கு 10 ரூபாய்க்கும் ரொம்ப மிக குறைவு. அவர்களுடைய உற்பத்தி செலவு ரொம்ப கூடுதலா இருக்குது. இப்ப ஒரு நாளைக்கு நாங்க உற்பத்தி பண்ணோம்னாங்க அது எங்களுக்கு 100 ரூபாய் கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த 100 ரூபாய் கூலிக்கு 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாத அதனுடைய இதை நாங்க வாங்க முடியுது. இந்த சூழ்நிலைக்கு மாற்றும் போது 2 மாதம் நாங்க வேலை இல்லாம சிரமப்படணும். இப்ப சாதாரணமா ஒரு புயலடிக்காதுன்னு சொல்றாங்க. ஒரு மீனவர்கள் ஒரு நாளைக்கு கணக்குள்ள சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நசீடு கொடுக்கறது கவர்மெண்ட்ல இருந்து அறிவிக்கிறாங்க. எங்களுக்கு ரகத்தை மாத்திரம் 2 மாசம் 2 மாசம் பட்டியா போட்டுருந்தாங்க. நாங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இதை நீங்க உடனே சொல்லி குறைந்தபட்ச கூலியா இருக்கிறத கூலி உயர்வு கூட்டி கொடுத்து நெசவாளர்களுடைய வாழ்க்கையை பிரகாசமா செய்யவும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது போல ஒரு மருத்துவ திட்டம் சொல்லி கொண்டு வந்திருந்தாங்கய்யா. ஒரு காய்ச்சல் மண்டியடிக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. அந்த திட்டத்தை இடையிலேயே நிப்பாட்டி கடைசியில ஜனங்கள் ரொம்ப சங்கடப்படுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட்ல இருந்து பெருசு பெருசா வாங்க 50,000 பாத்துருக்கான் 2 லட்சம் என்ன முதல்ல சார் வருஷத்துக்கு 20,000 ரூபாய் பாத்துக்கலாம் அப்படின்னு பஸ் ஸ்கீம் வச்சிருந்தாங்க சார். எங்க வேணாலும் பாத்துக்கலாம். டாக்டர் இந்த மாதிரி அவங்க அப்ரூவ் வச்சிருப்பாங்க. அவங்க கார்டு கொண்டு போறாங்க. அவங்க பார்த்து டெஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடிப்படை நோய்க்கு பாத்துக்கலாம். அடிப்படை நோய் பார்க்க முடியாது. 1 லட்சம் 2 லட்சம் உள்ள நோய் மட்டும்தான் பெரிய நோய் மட்டும்தான் பார்க்க முடியுது. சராசரி ஜனங்களுக்கு அடிப்படை நோய் கூடுதல். சளி காய்ச்சல் போட்டியில அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதிகமா இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்ல அந்த சராசரி எத்தனை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்கள்ல சராசரி எத்தனை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாவட்டத்தை மாற்றி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேற எந்த மாவட்டத்தில் ஓட்டுறாங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் ஈரோடு பள்ளிப்பாளையம் வருஷத்துக்கு 3 மாசம் வேலை இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்ட ஒரு கூலியை பொருட்கள் இந்த தொழிலுக்கு மட்டும்தான். 10,000 கூலி உள்ளதே கிடையாது. இந்த ஒரு தொழிலுக்கு மட்டும். நம்முடைய ராஜபாளையம் நகரம் 5 ஊர் சாலியர் சமுதாயத்தினுடைய சார்பாக இன்று அதனுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், மற்றவருடைய பிரதிநிதிகள், பொதுமக்கள் சார்பாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் கூட்டணிக்குரிய எனக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்து நன்றி. நான் இரட்டைகளை சிறப்பிலே போட்டியிடுவதற்கு அனைத்து மக்களுக்கும் தெரியும். நீங்கள் உங்களுடைய பேராதரவை தந்து இப்பொழுது நம்முடைய நெசவாட பெருமக்கள் சார்பாக
வரவேற்பை நிகழ்த்திய அன்பு சகோதரர் என்னுடைய மாணவ பருவத்திலே இருந்து 1975 இருந்து படிக்கிற காலத்திலிருந்து அதற்கு பிறகு தொடர்ந்து நட்புறவு முறையிலே ஆர்வ பெருமானவர்கள் நல்ல முறையில அறிமுகம் செய்து வரவேற்பு நிகழ்த்தினார் மற்றும் பல்வேறு தலைவர்கள் இங்கே பேசினார். அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் நன்றி கலந்த இப்பொழுது நம்முடைய நெசவாள பெருமக்கள் சார்பாக பல்வேறு விதமான குறைபாடுகள் அவருடைய வாழ்க்கையில வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முடியாமல் பல்வேறு கஷ்டங்களை அதாவது நாம் உழைப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது என்று ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. ஜனதா சேவை செய்தால் குறைஞ்சபட்சம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 300 ரூபாய் பண்ணலாம். ஆனால் ஒரு காடாளங்கிற போது 100 ரூபாயை கூட தாண்ட முடியல அப்படிங்கிறது. அதுவும் வருடத்துக்கு 2 மாதம் வேலைக்கு ஒரு நிலை. அடுத்து மருத்துவ காப்பீட்டுல முதல்ல ஏற்கனவே சாதாரணமான சின்ன சிறு குழுக்கள் திடீரென்று ஒரு சளி காய்ச்சல் வரும், மேல் வரும், அது போன்ற வயிற்று போக்கு வரும். இது போன்ற நேரங்களில் பார்த்ததுக்காக 20,000 ரூபாய்க்கும் ஆண்டுகளுக்கு பெரிய வியாதிகளுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இதுல இந்த ஜனதா சேலை கொடுக்க சொல்லி 180 மில்லியன் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதை மாறி இப்பொழுது காடாரகத்துக்கு மாறியிருக்கிறாங்க. என்ன தெரியுதுன்னா தமிழ்நாடு ஒரே மாதிரியான நிலை இருந்தால் நாம பேசாம திருநெல்வேலியில ஆண்டு பொழுதும் ஜனதா கிடைக்குது, ராஜபாளையத்தில் இருக்கிறதும் சிறுவத்திற்கு வளர்ந்து திருச்செங்கோடுக்கு மாற்றம்தான். இதனுடைய பொருள் என்னன்னா நம்முடைய ராஜபாளையம் சிறுவத்தூர் நெசவாளர்களுக்கு வாய்ஸ் இல்ல, யாரும் பொருள் கொடுத்திருக்காங்க. இப்போ எப்பவுமே அடுத்த பிள்ளை பால் குடிக்கும். அந்த மாதிரி நம்மளை பேசாம நம்மளுக்கான அமைச்சரவையிலயோ அல்லது சட்டமன்றத்திலயோ நாடாளுமன்றத்திலயோ பேசுறதுக்கு ஸ்ட்ராங் வாய்ஸ் இல்லை. நான் என்ன வேண்டிக்கிறேன்னா நம்முடைய நெசவாளத்தை ராஜபாளையத்துல கணிசமான வாக்கு வங்கி நம்முடைய நெசவாளத்தை என்ன சொல்ல போனா செல்வத்திலையும் ராஜபாளையத்திலும் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியவர்கள் நெசவாளர்கள். நான் அதிகமா என்னை சொல்லிக்க விரும்பல. அண்ணன் மாணவர்களுக்கு சாதாரணமான ஏழை எளிய மக்களோடு பழகி அந்த மக்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய வேதனைகளையும் தொல்லைகளையும் நீங்க சொல்லித்தான் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். டெஃபினட்டா உங்களுடைய வாய்ஸா உங்களுடைய பொருளாக நாம் நிச்சயமா இருக்காது. மத்திய அரசுகிட்டையும் பேசுறது சரி, மாநில அரசுகிட்டையும் உங்களுடைய குறைகளை பெர்மனன்ட் இட் இஸ் நாட் நிரந்தரமாக நெசவாளருடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் காண்றதா என்னுடைய நோக்கம். ஆண்டு ஒவ்வொரு நாளும் மனு போடுறது, ஒவ்வொரு நாளும் தண்ணி கட்டி வைக்கிறது, ஒவ்வொரு நாளும் தண்ணீர் அடிக்கிறது நெசவாளர் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா விவசாய தொழிலாளி கூட அவன் சுதந்திரமா வேலைக்கு போறாங்க, வந்துடுறாங்க. ஆனா நெசவாளருடைய வாழ்க்கையில இந்த கவர்மெண்ட் நம்பியே எல்லா விதமான கவர்மெண்ட் ஒரு நல்லா கொண்டு வருது. குடும்பத்துல அதிகாரி என்ன பண்ணுவான்னா அவனுக்கு என்ன லாபமோ, இந்த ரகத்தை இங்க இருந்து ஈரோட்டுக்கு மாத்தினா லாபம், ஈரோட்டுக்கு சொல்றீங்க, சேலத்துக்கு மாத்தினா சேலத்துக்கு மாத்து, கரூருக்கு மாத்தினா கரூருக்கு மாத்து. இதுதான் நடக்குது. உங்களுக்கு எனக்கு தெரியுமில்ல, தெரியும் சார். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன பாதகம் எல்லாம் செய்யறதுக்கு நான் விட மாட்டேன். சரிங்களா? அதனால நீங்க நம்முடைய மக்கள் நான் வெற்றி என்கிட்ட ஒரு அதிகாரம் தான் செய்யணும். கண்டிப்பா இல்லைங்களா? அதிகாரம் இல்லாம செய்ய முடியாது. அந்த அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஒட்டுமொத்தமா அந்த கிராமத்திலையும் நீங்க எல்லா பொருட்களையும் போட்டு நீங்க நம்மகிட்ட முழுமையா சொன்னீங்கன்னா நான் வெற்றி வாய்ப்பு வரணும்னு உங்களுக்கு நிச்சயமா நாங்க சேர்த்து கொடுப்போம். சரிங்களா? அதனால நம்முடைய நெசவாள பெருமக்கள் நம்முடைய ராஜபாளையத்தில் முழுமையா நீங்க எனக்கு வெற்றி வாய்ப்பு ஒட்டுமொத்தமாக 25,000 இதுல வருதுன்னா அத்தனையும் ஒரு யுனானிமஸா எல்லா கிராமங்களையும் திருப்பதியும் தீர்மானத்தை போட்டு டாக்டர் கிருஷ்ணா அவர்கள்
இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே வந்து அதிமுகவோட நெருங்கி பாரதிய ஜனதா கட்சியும் உங்களுக்கு வந்து நான் வந்து முதல்ல கூட வேற கூட்டணி இருந்தோம். இப்போ உங்களுடைய மன நிறைவான கூட்டணியில அதனால வந்து நீங்க அனைவருமே வந்து முதல்ல இந்த தேர்தல்ல யுனானிமஸா அதுல பிரிஞ்சு 5000 ஓட்டு போனா கூட வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இதுல நெசவாளர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் இல்ல, சொல்லுவாங்க மட்டும் செய்ய மாட்டாங்க. நான் 10 சொல்ல மாட்டேன், 100 செஞ்சு கொடுப்பா என்னுடைய கேரக்டர். சரிங்களா? செய்யணும்னு நினைச்சா செஞ்சிருவாங்க. என்ன உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலை போராட்டத்துல 40 ரூபாய் சம்பளம் கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு 500 ரூபாய் வாங்குறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்லுவாங்க கேட்கலாம், அதெல்லாம் தெரியாது. சரிங்களா? இன்னைக்கு வந்து வேலைக்கு வந்து 1000 பேர் வந்து பெர்மனன்ட் ஒர்க் இருப்பாங்க, 2000 பேர் டெம்பரரியா இருப்பாங்க. இவன் போய் மாசப்படி காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே இல்லை, நான் பிரிச்சு கொடுக்குறேன் நீ வேலைக்கு வாங்க சொல்ற அளவுக்கு வந்து தொழிலாளருடைய வாழ்க்கையில வந்து முன்னேறி அதான் சார், நான் பிரிச்சு கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன், கூலர் வாங்கி கொடுக்குறேன், குடும்பத்தோட நீங்க தங்கு அப்படின்னு கெஞ்சற அளவுக்கு கொண்டு வந்து மாத்திருக்கிறோம். சோ அப்படின்னா லேபருடைய லைஃப்ல வந்து மாற்ற ஒரு லேபர் கிடையாதுங்க. திருநெல்வேலி மாஞ்சோலை, கோயம்புத்தூர்ல வால்பாறை, முடிசு, அதே போல வந்து ஹைவேஸ் எஸ்டேட், ஏற்காடு, வந்து அங்க 90 கோத்தகிரி கூடலூர்ல 5 லட்சம் பெர்மனன்ட் டெம்பரரி 10 லட்சம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்திருக்க. அதே போல நெசவாளருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். ஆனால் நான் அந்த மாற்றத்தை கொண்டு வருவது உங்க கேட்டார், நான் செய்யறதுக்கு என்ன என்கிட்ட எந்த விதமான சந்தேகத்தையும் நீங்க வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சதவீதம் கூட நீங்க வந்து சந்தேகத்தோட பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நீங்க மனசுக்குள்ள இந்த முறை நீங்க வேற கடந்த காலத்துல நீங்க எந்த கட்சியில இருந்துக்கலாம், உறுப்பினர்கள் இருந்திருக்கலாம், காங்கிரஸ் இருந்திருக்கலாம், திமுக. ஆனா இன்னைக்கு வந்து நெசவாளர் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான காலம். 10 வருஷம் உங்களுக்கு சம்பள உயர்வு இல்லை, 10 வருஷம் சம்பள உயர்வு இல்லை. இந்த தேர்தலில் நீங்க வந்து ஒரு டெஸ்டா சொல்றீங்க, ஒரு சோதனையா, ஒரு சோதனைக்கு வந்து இந்த தேர்தலில் நம்ம நெசவாளர்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரெட்டை இலைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி வாக்கு நீங்க எல்லாம் முடிவெடுத்து நீங்க பண்ணுங்க. 3 மாசம் கழிச்சு நீங்க பேசணும், 3 months கழிச்சு நீங்க அது பேர் எங்கிட்ட பேசுங்க. கண்டிப்பா பேசணும் சார். என்ன பேசுவீங்கன்னா, எத்தனை வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், 3 மாசத்துடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு தான் பேசுவோம். கஷ்டத்தை சொல்ல மாட்டேங்க, கஷ்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு பேச சொல்ல மாட்டேங்க. சரிங்களா? ஆனா கஷ்டம் சொல்றது வாய்ப்பு இருக்காது. உங்களுடைய நீங்க வந்து 18ஆம் தேதி அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது முதல் பெட்டி முதல் சின்னத்துல நீங்க வந்து ரெட்டை இலையில வாக்களிச்சிருங்க. உங்களுடைய சுமையில அங்கிட்ட கொடுத்துருங்க, நான் மக்களை பார்க்கலாம். என்னால பிரைம் மினிஸ்டர் எடுத்து போக முடியும், எந்த மினிஸ்டர்கிட்டையும் எடுத்து போக முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டையும் இந்த பிரச்சனையினுடைய ஆழத்தை இவருடைய வந்து ஒரு நெசவாளர் மக்களுக்கு எத்தனை நாள் திருப்பி செய்யும். இதே தமிழ்நாடு கவர்மெண்ட் கமிட் பண்ணுது, கொடுக்கிறது கமிட்டட், அசம்பிளி சொன்ன விஷயம். ஆனா அது வந்து ஏன் அரசு பின்வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம பேச வைக்க முடியும், செய்ய வைக்க முடியும், கைத்தறி சொல்லி சொல்ல முடியும். ஆனா நீங்க வந்து முழுமையா ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் சொல்லி எங்களுடைய ஆதரவை வந்து கொடுங்க. நீங்க எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வச்சிருக்கோ அதை விட நீங்க 1% செஞ்சீங்கன்னா நான் 100% உங்களுக்கு திருப்பி செய்வேன். ஊர்கூட்டங்களை போட்டு போட்டு கம்ப்ளீட்டா முழுமையா வாக்களிங்க. நான் உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அம்மாவுடைய கூட்டணியில் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இணைந்து நம்மளுக்கு தொண்டனாக இருந்து பணியாற்ற ரெடியாக இருக்கிறார்கள் என்று வாக்களித்திருந்தார்கள். அவரை பற்றி எப்படி நாம் சொல்லணும்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயாவை பார்த்தோம், பாலிவுட் பிரச்சனைக்காக. அவர் என்ன பண்ணாங்க, உடனே இறங்கி சிவியர் பிரச்சனை சார்லாம் தெரியும். ஐயா கிருஷ்ணசாமி பார்த்தோம், அந்த பாலிவுட் பிரச்சனையை எளிதாக முடித்து கொடுத்தார். அதை வச்சுட்டுதான் நான் சொல்றோம், சொல்றதான் செய்வார், செய்ய முடியாது சொல்லவே மாட்டார். அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள், அவர்களை நம்ம முழுசா நம்புவோம், கண்டிப்பா செய்வாங்க. அவங்க ஆட்டம் எல்லா இடத்துலயும் தெரிஞ்சு இருக்கிறாங்க. அதனால நமக்கு ஒரு வாய்ப்பு நெசவாளர் சமுதாயத்துக்கு
ஒரு வரப்பிரசாரம் வந்திருக்கிறது. அதை எத்தனையோ எம்பி வந்திருப்போம். நம்ம எங்க கட்சியிலையும் சரி வந்திருக்கிறோம். ஐயா சொன்னபடி எங்களுக்கு தொடர்ந்து மேலத்துல வரைக்கும் கொண்டு போய் ரீச் ஆக முடியல. இன்னும் அதுதான் நாங்களும் பல பாடுபட்டு எத்தனை செஞ்சிருக்கிறோம். கட்சி தான். ஆனா அதை கொண்டு சென்று ஸ்ட்ராங்கா வாங்கி கொடுக்குற ஆள் இதான் உண்மை. எங்களுக்கு மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் தான் தொழில் உண்மை. மொத்த மாசம் வேலை இல்லை, கஷ்டப்படுறாங்க. இதை கண்டிப்பாக நீங்க செஞ்சு கொடுப்பீங்க என்று முழுமையாக நம்பி என்னுடைய நெசவாளர் சமூகத்தின் அனைத்து வாக்களும் உங்களுக்கு